ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி டிஎன்பிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 குரூப் 4 ப்ரிலிமினரி எக்ஸாம் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருப்பீங்கள்ல. ஸோ அவங்களுக்கான வேர் டு ஸ்டடி பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இதில் ஸ்கூல் புக், அதாவது என்சிஆர்டி புக்ஸில் எந்தெந்த லெசன்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாம் டாபிக் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்கூல் புக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கூகுள் வெப்சைட்டில் போயிட்டு என்சிஆர்டி புக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வரும். அதில் போயிட்டு பிடிஎஃபாக வரும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் யூனிட் வைஸ் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னா அதில் ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஜியாகிரஃபி வருது, அப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரி வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி வருது, இந்தியன் எக்கானமி, அதுக்கப்புறம் யூனிட் 7 வருது. என்ன அப்படின்னா ஐஎன்எம், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், அடுத்து யூனிட் 8, அடுத்து யூனிட் 9. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நான் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் என்னென்னலாம் கவர் ஆகுதோ ஸோ அதெல்லாம் டாபிக் வைஸ் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் வைஸ், அதாவது இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸ்லேயும் தனித்தனியாக உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் ஆகும். ஸோ ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, யூனிட் 8, யூனிட் 9, ஸோ இது எல்லாமே ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே அதில் ஒவ்வொரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் உள்ள ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இனிமேல் டெய்லி அப்லோட் ஆகும். ஸோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.